நிகழ்வுக்கு முழு அனுசரணை வழங்குபவர்கள் முன்சர் கலை கலாச்சார விளையாட்டுக் கழகம். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற இன்று நாங்கள் நல்ல ஒரு குடும்பத்தை தெரிவு செய்திருக்கிறோம். அக்குடும்பத்தை இப்போது அழைப்போம். என்ன சுவாரஸ்யமா இந்த கூத்து நடக்க போகின்றதை எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். எங்களுக்கு இந்த நிலந்தான் நேற்றத்திலே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கிறது. பார்ப்போம். சரி, இப்போ உங்களோட நிகழ்ச்சியில வந்து உங்களோட ராசி பலனை உங்களோட கணவர் வந்து ஏற்றுக்கொள்றாரு. உங்களோட நம்பிக்கை நீங்க என்ன நினைக்கிறீங்களே? நான் படிக்க வைக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. என்ன இப்படி சொல்றீங்க? சம்பாதிச்சாலும் உங்களோட வீட்டுக்கு தான். ஏன் இப்படி சொல்றீங்க? அதான் மகள் சொல்றீங்க. என்னம்மா உங்களோட பேர்? என் பேர் உஷா. ஓகே, உங்களுடைய அம்மா சொல்றது உண்மையா? உண்மையா படிப்பாவோ என்ன சொல்றீங்க? அம்மா கொஞ்சம் கொஞ்சம் படிப்பா, பிறகு விட்டுருவா, இப்படியே போகுது. சரி சரி, விளங்குது. குடும்பம் எல்லாமே என்னென்ன விளங்குது. சரி, உங்களுடைய கணவரை முதல் நாங்கள் கூப்பிடுவோம். முதல் நிகழ்ச்சிக்கு அவரை நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோம். அவரை முதல் கூப்பிட்டு விசாரிச்சு பார்ப்போம். என்ன பிரச்சனை, உண்மையான பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். ஓகே, திரும்பி பண்ணுமா? நல்ல விஷயம். ஓகே, அவரை அனுப்பும் பொழுது
இல்லையா உங்களோட கண்ணு உங்களோட பொண்ணாடிலாம் வந்து இருக்கிறா ஐயோ இல்ல ஆண்களும் இப்படித்தான் சொல்லிடலாம் எங்க மனசியெல்லாம் ராணி மாறி வச்சிருக்க அவளுக்கு இன்னும் குறை விட்டனாங்க ஆனால் அவ இந்த மனசுக்குள்ள உண்டு பார்க்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு ஆளுக்கு கிடைச்சாதான் தெரியும் அந்த பெண்கள் தான் வேதிங்க அந்த வேதியை சொல்லதான் இப்ப இங்க வந்து இருக்கிறார் பெண்களுங்கிறதே யாராலையும் அறிய முடியாது படைச்ச கடவுளால் மட்டும்தான் முடியும் அவராலையும் அறிய முடியாது சரி இப்போ அவன் பிரச்சனை என்னன்னு சொல்லணுமோ அவன் என்ன பிரச்சனை அவ வந்து இந்த நாட்டுல வந்து மொழி வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவி அந்த மொழி இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து தங்களோட திறமையை வெளிக்கொள்ள இல்லாமல் இருக்கிறார் இலங்கையில வந்து நல்லா படிச்சு திறமையான ஆட்கள் கூட இந்த நாட்டுக்கு வந்து இந்த மொழி ஒரு விஷயத்தை வந்து படிக்காததால வந்து முன்னேறில்லாம இருக்கிறார் இப்போ உங்களோட மனைவி சொல்றா படிக்க போறேன் அதுக்கு நீங்க தடையா இருக்கிறீங்க இல்ல நான் பெண்களை மதிக்கிறாங்க ஆனா இவ வந்து படிக்க போறதா எனக்கு யோசனையா இருக்காது ஏன்னா எனக்கு யார் என்ன தவிர தெரியாது யார் நாய் அது நல்ல விஷயம் தானே யார் நாய் தெரிஞ்சாலே ஓகே தானே அரவாச விஷயம் முடிஞ்சிடும் அந்த பிள்ளை வயசு படிக்க பண்ணுவாங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரையில அவங்க தொடர்ந்து படிக்க நீங்க முடியாது என்று சொல்ல போறாங்க உஷா நீங்க சொல்லுங்க அம்மா வந்து வீட்டுல எல்லா வேலையும் செய்வாங்க உங்களுக்கு என்ன எல்லாம் சொல்லி தருவாங்க அம்மா வந்து கடிதம் எல்லாம் வாசிக்க சொல்லுவா மற்றபடி சமைப்பா யூடியூப் பாப்பா இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துல பெண்கள் குழுவோட போயிட்டு வருவா மற்றது மேக்கப் பண்ணுவா உனக்கு ஃபேஷியல் எல்லாம் போட்டுக்கிட்டு பே மாதிரி அங்காலங்களை திரிவா உனக்கு நிறைய யூடியூப்லையும் ஒரே போனோட தான் இருப்பா ஆனா அப்பா பாவம் வேலைக்கு போய் வந்து ஒரே திரவுதான் அவங்களோட வேலை அது சரியான கரைச்சலான வேலை தான் படிச்சுட்டு அடுத்த நான் வேலைக்கு போகலாம் அது சரிங்க வேலைக்கு போறேன் சாப்பிடுறேன் படிக்கிறேன் அதுக்கும் என்னோட கலைஞாம போன கலைஞதான் உலகாயும் இல்ல மேடம் நான் வேலையால வந்த உடனே அவன் இப்போ வாங்க போய் வீடியோ கண்டிப்பாக யூடியூப்ல அனுபவம் சொல்லி கலப்படம் போட்டு வந்து எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றாங்க மேடம் இந்த வழியில சொல்ல முடியுமா நான் சொல்ல வேண்டிய ஆளுச்சேன் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பொது இடத்துல வந்து கிடைச்சா இன்னொரு பிரச்சனையை தீர்க்கிறது அவங்க விருப்பம் வந்து படிக்க போக மாட்டேன் ஆமா உங்களுக்கு இது மட்டும் பிரச்சனையா இல்லை வேற எதுவும் பிரச்சனை இருக்கும் எல்லாருக்கும் மாமியார் அம்மா மாதிரி தான் கிடைக்குது எனக்கு மாமியார் காட்டும் பேரும் வேலையெல்லாம் சொல்லணும் ஐயோ மேடம் இந்த நம்ம போவோம் சரியான கவனம் போல இருக்குமா அக்கறையோ பயம் மேடம் பயம் நான் ஓடிப்பேன் சரி இப்ப மாமியில ஒன்றும் இல்லைதான் அவ ஸ்ரீலங்காவில இருக்கிறா ஐயோ மேடம் 3 மாசமா விசா எடுத்து கூப்பிட்டாச்சு இந்த போகும்போது நான் தலையில பார்த்து முடிச்சு வச்சேன் பாபா திரும்ப போய் கேட்க 6 மாதம் விசா ரினியூ பண்ணி கொண்டு வச்சுக்கிறேன் இவாக்கும் பிரச்சனை வந்து மாமியாருக்கு 3 மாத விசா வந்து புதுப்பித்ததுதான் வேற ஒன்றும் இல்லை எனக்கு அம்மா வந்து கூப்பிட்டுருக்காங்க அவ வந்து நெல்லவா இவன் சொல்றதெல்லாம் போய் ஓகே நான் வந்து ரெண்டாவது வேலை எடுத்துக்கொள்ளும் அதுக்கு பிறகு அம்மாவை கூப்பிடுவேன் இந்த வேலை எடுத்தது வந்து அடுத்தது என்ன கதைக்கு மட்டும் மறந்து போனேன் யோசிக்கிறதுக்காக இந்தியாவிலே நடாத்துவதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் முன்சர் தமிழ் கலை கலாச்சார விளையாட்டு கழகம் ஓகே அடுத்ததாக இப்ப நாங்கள் மாமியார் அழைப்போம் மாமியார் கிடைக்காதுங்க மேடம் அவ மாமியார் இல்ல பாருங்க வேறுவா வேண்டாம் சரி சரி பார்ப்போம் உடல் மாமியாரா வாங்கம்மா வாங்க வாங்க வணக்கம் அம்மா எப்படி இருக்கிறீங்க நீங்க
வாழ்க்கையை பற்றி எப்படி இருக்கீங்க? எங்க பிள்ளைக்கு சரியா சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த பிள்ளை குட்டியெல்லாம் நெஞ்சு போக்கு. ஐயோ இந்த பிள்ளை ஒரே காலம் எழுதினா அது மட்டும் கீழே போகுது இந்த பிள்ளை. அப்ப நான் கொஞ்சம் கையால் நல்ல சாப்பாடு செய்து கொடுப்போம். இவன் போய் பார்த்தாலும் நிற்காது. அது இதெல்லாம் சாப்பாடு செய்வான். நான் அம்மியோட படிக்கா சாப்பாடு கொடுத்து பார்த்து அம்மா சரி, இப்ப விழாக்குது விழாக்கு யார் எண்ணிய ஊத்துறதுன்னு. இப்ப வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களோட மருமகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி? இது வந்து ஒரு பிரச்சனை வீட்டுல தீர்க்கையிலாட்டி இந்த நிகழ்ச்சிக்கு வெளியிடலாம். இப்ப உங்களோட மருமகள் சொல்றா வந்து உங்களோட மகன் வந்து அவன் அந்த விருப்ப வெறுப்புகளை புரிஞ்சு கொள்றாள், அவன் அந்த விருப்பங்களை நிறைவேற்றாருன்னு சொல்லி. ஐயோ பிள்ளை உங்களுக்கு தெரியுமே நஷ்டாக்கள் வந்து வேலைக்கு டிசைன் மாதிரிதான் உடுப்பு வாங்குவீங்க. இவா அப்படி இல்லை. இவா வந்து தாரு கிட்டதான் இருக்கு எவ வாங்கலாம். அந்த அளவுக்கு என்ன பிள்ளை உழைச்சு அந்த மாதிரி காசுல கொட்டி வச்சிருக்கிறேன். ஐயோ மேடம், ஊர்ல இருக்கக்குள்ள வேட்டி கொண்ட சுரண்டமா சுராடி சுரண்டி எல்லாத்தையும் நாங்கதான் வேண்டும். இங்க நான் கவர்மெண்ட் மட்டும் கேட்கணும். அது தெரியல, நீங்க நிரோண்டு போகாம ஏதோ பவுன் வாங்க போறீங்க. லோக்கலை பற்றி கலக்காதுமா, எனக்கு நெஞ்சம் பார்க்க பார்க்கறது. எனக்கும் அவருக்கும் கதை இல்லை. என்ன புரிஞ்சா என்ன படிக்க விடுவாரா இல்லையா? என்ன சொல்றீங்க? நீங்க தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஐயோ மேடம், பக்கத்துல மட்டும் விட்டுறாங்க. நீங்க வீட்டிலேயே செய்யுங்க, நீங்க இங்க ரெடி பண்ணிக்க வேண்டாம் அவசியம் இல்லை. இல்ல நீங்க இங்க வாங்க, அம்மாவுக்கு அப்பமாவுக்கு போறதுல பக்கத்துல இருக்க மாட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் அவருக்கு பக்கத்துல இருக்க மாட்டேன். இருங்கம்மா இருங்க, அவர் ஒண்ணு செய்யலாம். படிக்கிறதுக்கு இங்க பாருங்க, எத்தி நான்
ஏன்னா எனக்கு நானும் பிடிக்கும் போல அப்ப நான் சும்மா என்ன உள்ள போட்டு கொடுத்தா நான் வைக்கிறாரு ஊரில் சரி நான் அப்படியெல்லாம் ஒத்து போறேன் நான் அவங்க படிக்கட்டும் முழுவா படிக்கட்டும் நான் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு சரியா பிள்ளை என்ன சொல்றீங்க நீங்க வீட்டுல அம்மா படிக்க போனா உங்களோட வேலையை நீங்க பாப்பீங்களோ இல்லாட்டி நீங்கள் போனோட டிக்டாக்கோட இருப்பீங்களோ? அம்மா படிக்க போனா எனக்கு நல்லதானே. எனக்கு ஒரு கடிதம் வாசிக்க சொல்ல மாட்டா, டாக்டர்கிட்ட கூப்பிட மாட்டா. எனக்கு நல்லதானே அம்மா படிக்க போனா. என்ன அப்பமா? ஓ நான் ரெண்டு பேரும் ஜோலியா இருக்கிறேன் அம்மா படிக்க போயிட்டேன் ஓமாம்மா. நான் எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கிறேன். சரி நீங்க படிச்சு நீங்க போய் சரியாகி கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்கன்னு சொல்றீங்க. அதே உங்க குடும்பத்துக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி உங்களோட மனைவி ஒரு நல்ல நிலைக்கு வந்தா சந்தோஷமா போயிட்டு வாங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். நன்றி வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்ற என்ற வணக்கம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். முன்சர் தமிழ் கலை கலாச்சார விளையாட்டுகள். நன்றி வணக்கம். நாங்கள் இந்த பள்ளிப்பற்றி வந்த பிறகு பெண்களுக்கு நாங்கள் துவங்கி 3 வருஷமாக போகுது. அதுக்கு எங்களுக்கு ஊக்கம் தந்தவர் டீச்சர்